ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பாப்கார்ன் லட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பாப்கார்ன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் வாசனைக்கு, முந்திரி பருப்பு, வெல்லம், நெய் தேவையான அளவு. இப்போ குக்கரில் நம்ம இந்த பாப்கார்னை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த ரெடி பண்ண பாப்கார்ன்ஸை நம்ம போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாம் கொதிக்கிறதுல இப்போ நம்ம வாசனைக்கு ஏலக்காயை இந்த வெள்ளை தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த கொதிக்கிற வெள்ளைப்பாகில் தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கோம். அதில் நெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளைப்பாகை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கையில் நெய் தடவி இப்போ நம்ம அந்த சூட்டோடு இருக்கிறப்பவே நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை பிடிச்சாச்சு. ஹெல்த்தியான பாப்கார்ன் லட்டு தயாரிச்சிங்க. நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு தம்பி. சூப்பர். நீங்களே இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.